நாம் இருக்கிற பல காரியங்களை வாசிக்கின்றோம். அடிப்படையாக ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த திருவிழை குறித்து நாம் பார்க்கிற காரியம் இது நினைவு கூறுதல் என்பதாக நாம் பார்க்கின்றோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறுகிறோம். 1:11 நாம் இதை உறுதிப்படுத்துகின்றோம். ஆண்டவரை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தி நம்மை வாழ்நாள் வரையிலும் அதில் நிலைப்படுத்தும்படியாக அதை நாம் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் அழைத்த ஒரு மாபெரும் அழைப்பு. இந்த அழைப்பை தான் திருவிழாக நாம் பார்க்கின்றோம். இந்த திருவிழா ஆண்டவரை நினைவு கூறும்படியாக இதை பங்கு பெறும்படியாக நாம் அழைக்கின்றோம். ஆண்டவருடைய வாழ்வு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய மன்னிப்பு எல்லாவற்றுக்கு மேலாக தம்மையே பலியாக கொடுத்த அவருடைய வாழ்க்கை நிறைவு எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய உயிர்த்தெழுவது, இவைகளிலே நாம் நிலைத்திருந்து அதை நினைவு கொள்ளும்படியாக நாம் அடைந்திருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்துகின்ற, நம்மை முழுமையான வாழ்க்கைக்கு புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது. ஆக இந்த நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய உற்சாகத்தை, புது உந்துமுறை தருவதாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, இந்த திருவிழாக்களை நாம் எப்போது பங்கு பெற வேண்டும் அல்லது எவ்வளவு நாளுக்கு ஒருவரை பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதத்திலே நாம் பார்க்கின்ற காரியம், இதை பங்கு பெறும்போதெல்லாம் என்னை நினைவுபடி இதை செய்ய என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆங்கில எழுதாமல் கிரேக்க எழுதாமல் இதை ஆழ்த்தப்படுவதாக என்பதை நாம் பார்க்கின்றோம். சொல்லி ஆங்கில எழுதாமல் கூறுகிறது. எப்பொழுதெல்லாம் பங்கு பெறுவீர்களோ பங்கு பெறும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் கிரேக்க எழுதாமனுடைய பொருளை நாம் பார்க்கும்போது என்பது வித்தியாசமான ஒரு பொருளை கொடுப்பதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் பங்கு பெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பங்கு பெறுங்கள், பங்கு பெறும்போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்ற ஒரு கோடிட்டு காட்டுகின்ற நிகழ்வை நாம் காண முடிகிறது. அப்படியானால் எப்போதாவது ஒருவருடைய திருவிழை பங்கு பெறுவதல்ல, எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் திருவிழை பங்கு பெற வேண்டும். ஏனென்றால் அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆற்றலை நாம் மீண்டும் மீண்டுமாக பெற்றுக்கொள்கின்ற திருவையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இன்னும் இந்த திருப்பதியை பங்கு பெறுவதை குறித்து வேதத்தை நாம் வாசிக்கும் போது பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற ஒரு காரியம், தகுந்த ஆயத்தத்தோடு இதை நாம் பங்கு பெற வேண்டும். இதை நாம் ஒரு விளையாட்டாக அல்லது ஒரு சிந்தனையற்ற ஒரு சாத்திரங்களாக அல்ல, மிகுந்த ஜாக்கிரதையோடும் தகுந்த ஆயுதத்தோடும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த தகுந்த ஆயுதம் என்பது நம்மை ஆண்டவருக்கு நாம் புதுப்பிக்கின்றதாக, நம்மை வழிநடத்துகிறதாக, நம்மை உயிர்ப்பிக்கிறதாக, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே நாம் தொடர்ந்து சாட்சியாக வாழ்வதற்குரிய பலத்தை நம்முடைய தருவதாக அமைகின்றது. ஆகவேதான் இந்த திருப்பதிக்கு வரும்போது தகுந்த ஆயுதத்தோடு பங்கு பெற வேண்டும் என்று சொல்கிறார். இந்த திருப்பதிக்கு பல வழிகள் கொடுக்கப்படுவது, ஒன்று யூக்கரிஸ்டிகள் பேர் கொடுக்கப்படுவது, அதற்கு நன்றி செலுத்துதல் என்பதாக நாம் பொருள் பண்ண முடியும். அப்படியானால் ஆண்டவர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் தந்திருக்கிற ஆத்மாவை நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். இனியும் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நன்றியோடு நான் இந்த திருப்பதியிலே பங்கு பெறுவேன் என்ற அர்ப்பணிப்போடு இந்த திருப்பதியிலே நான் பங்கு பெறுவதால் இது நமக்கு தொடர்ந்து ஆத்மாவை கொண்டு வருவது மட்டுமல்ல, நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வழிநடத்தும் என்பதை சொல்கின்றது. இனிமாக இது திருப்பதிக்கு வரும்போது நாம் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன் அவருடைய வாழ்க்கை முழுவதையுமே நினைவு கொள்கிறோமே, ஏன் குறிப்பாக அவருடைய மரணத்தை நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்ற மரணங்களை போல் அல்லாது இது ஒரு சாதனை மரணம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் மனுக்குலத்தின் மீட்பு, ரட்சிப்பு இதில் தான் அடங்கியிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்துவதன் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் நம்பும்போது இந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆக ஆண்டவருடைய திருப்பதிகளை கொண்டு வருவதனால் ஆண்டவருடைய முழு வாழ்க்கையும் நாம் நினைவு கொள்வதற்கு மட்டுமல்ல, குறிப்பாக அவருடைய
மரணத்தை நான் நினைவு கூர்ந்து அவர் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற புதுவாழ்வு, பாவ மன்னிப்பு நிச்சயம், இவைகளை நாம் உறுதிப்படுத்தப்படும்படியாக கிடைக்கப் போகிறோம். இந்த சிந்தையோடு கூட நாம் திருப்பதியில் பங்கு வருவதால், இந்த ஆயுதத்தோடு பங்கு வருவதால் தொடர்ந்து திருப்பதியானது நமக்கு ஆசீர்வாதம் பகுதியாக ஆண்டவருடைய கிருபையில நாம் அனுதினம் வளர நம்மை வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டேன். ரீசார்ஜ் செய்து டாப் அப் பண்ணனால்தான் அதை நாம் பயன்படுத்த முடியும். எவ்வளவு அதிகமாக நாம் அதை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் ரீசார்ஜ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ரீசார்ஜ் செய்யாவிட்டால் அது எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது பயனற்றதாக கொள்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அடிக்கடி கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புதுப்பித்துக் கொண்டே இருப்பதாக இருந்தால்தான் அது உயிருள்ள வாழ்வாக, பயனுள்ள வாழ்வாக இருக்க முடியும். எப்படி திரும்ப திரும்ப நாம் ரீசார்ஜ் செய்து செல்போன்களை பயன்படுத்துகிறோமோ அதுபோல ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் நாம் பெற்றுக்கொள்வதற்காக வேதத்தை வாசித்து தெரிந்து திருச்சுவை நயனத்தை பங்குகளுக்கு மட்டுமல்ல, திருவருத்தின் மூலமாக ஆண்டவர் தருகின்ற ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை அடைகின்றார். ஆண்டவருடைய திருச்சரீரம் திருரசமாகிய சாத்திரமினால் நாம் ஆண்டவருடைய புது ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் புறப்பட்டு செல்ல முடியும். ஆண்டவருக்காக புதுவான வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகின்றதாக மட்டுமல்ல, ஆசிர்வதிக்கப்பட்டதாக நமக்கு மனநிலை வருகின்ற மட்டுமல்ல, பிறரும் பயனுள்ளதாக அமையும் என்பதை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட வாழ்வு வாழ ஆண்டவரை உறுதிப்படுத்தி நடத்துவதாக